அப்போஸ்தலர் 2க்கு முன்பும் அப்போஸ்தலர் 2க்கு பின்பும் இந்த பண்டிகைகள் வந்து கொண்டுதான் இருந்தன, மக்கள் கொண்டாடி கொண்டுதான் இருந்தார்கள் என்பதற்கு நம்மில் பலரும் பெந்தேகோஸ்தே என்கிறதான இந்த பண்டிகை அல்லது இந்த வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் வருகிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் 3000 பேர் விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ த ஃபர்ஸ்ட் பெண்டிகாஸ்டுடைய இன்சிடென்ட்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத 3000 பேர், கீழ்ப்படியாத 3000 பேர், அதன்படி செய்யாத 3000 பேர் விழுந்தார்கள். நீங்கள் உண்மையாகவே பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிற மக்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் தேவன் பேசுகிறதான வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதன்படி செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிற பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொன்ன உடனே நம் அனைவருக்கும் நம்முடைய கண்கள் முன்பாக ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். காரணம் என்ன? நம்மில் பலரும் பெந்தேகோஸ்தே என்கிறதான இந்த பண்டிகை அல்லது இந்த வார்த்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மட்டும்தான் வருகிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு ஒரு அற்புதமான சம்பவம் பரிசுத்தாவியானவர் மூலமாக நடைபெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 2க்கு முன்பும் அப்போஸ்தலர் 2க்கு பின்பும் இந்த பண்டிகைகள் வந்து கொண்டுதான் இருந்தன, மக்கள் கொண்டாடி கொண்டுதான் இருந்தார்கள் என்பதற்கு, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திற்கு பின்பு பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடினார் பவுல் என்பதை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுத்தீவு பிடித்து தூரோ கிலியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். கவனித்தீர்களா? பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு அவர் எருசலேம் பட்டணத்திற்கு போக வேண்டும் என்று தீவிரிக்கிறார். பண்டிகை நாட்களில் அவர்கள் எருசலேம் பட்டணத்தில் இருப்பதை விரும்புவார்கள். 1 கொரிந்தியர் 16:8 வாசியுங்கள். அங்கேயும் எபேசு பட்டணத்தில பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு இருப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் என்கிற சம்பவத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நமக்கு என்ன புரிகிறது? 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் மட்டுமல்ல, அதற்கு பின்பும் பண்டிகைகள் நடந்து கொண்டுதான் இருந்தன. அப்போ வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடக்கூடிய பண்டிகை. நம்முடைய கேள்வி, இந்த பண்டிகை முதல் எங்கே கொண்டாடப்பட்டது, எங்கே இது அனுசரிக்கப்பட்டது என்கிறதான கேள்வி. 3 பண்டிகைகள், பஸ்கா, புளிப்பில்லாப்பம், முதற்கனிகள். அதை தொடர்ந்து வருவது 4வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. அது வாரங்களின் பண்டிகை. முதல் பஸ்கா எங்கே அனுசரிக்கப்பட்டது? எகிப்து தேசத்தில், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில். பஸ்காவை தொடர்ந்து இவர்கள் புளிப்பில்லாப்பம் சாப்பிட்டவர்களாக வனாந்தரத்திலே காணப்படுகிறார்கள். முதற்கனிகளின் பண்டிகையும் அவர்கள் வனாந்தரத்திலே கொண்டாடுகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பஸ்காவிற்கு மறுநாள் இவர்கள் எண்ண துவங்க வேண்டும். 49 நாள் எண்ண வேண்டும். 50வது நாளிலே பண்டிகை கொண்டாட வேண்டும். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் பஸ்காவிற்கு மறுநாள் எண்ண துவங்கி இவங்க 50வது நாள் எங்கே வந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய பிரயாணத்திலே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திற்கு இவர்கள் வந்து விடுகிறார்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். கவனித்தீர்களா? அவர்கள் 3ஆம் மாதம் 1 நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அது 44வது நாள். இன்னும் அவர்கள் 5 நாட்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி தங்களை காத்திருக்க வேண்டும். சரியாக 50வது நாளிலே நடைபெற்ற சம்பவம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது இடிமுழக்கங்களும் மின்னல்களும் மலையின் உச்சியிலே வானத்திலே காணப்படுகிறது.
கர்த்தர் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக இவர்கள் அந்த காட்சிகள் எல்லாம் இவர்கள் பார்க்கிறார்கள். அக்கினி, மின்னல், இடிமுழக்கங்கள், இப்படி பல சம்பவங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பார்த்திராத, கேட்டிராத, கண்டிராத பல காரியங்களை இவர்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசேயின் மூலமாக ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்பும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் அதற்கு மறுமொழி கொடுப்பதாக யாத்திராகமம் 19:8 நாம் வாசிக்கிறோம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளெல்லாம் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அதாவது பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். அவர்கள் சொன்ன பதில், we will do everything the Lord hath said. கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் மறு உத்தரவு கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அப்ப ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி சொல்லவில்லை. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். கர்த்தர் பேசுவதை கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் பேசுவதை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். நாம் கர்த்தர் பேசுவதை கேட்கக்கூடிய மக்களா, இல்லாவிட்டால் கர்த்தர் பேசுவதை கேட்டு அதன்படி செய்கிற மக்களா என்கிற கேள்விக்கு பதில் என்ன? கர்த்தர் நம்மில் என்ன எதிர்பார்க்கிறார்? பெண்டிகாஸ்ட், பெந்தேகோஸ்தே என்கிறதான அந்த பண்டிகையினுடைய உண்மையான பொருள் என்னவென்று கேட்டால், நீங்கள் கர்த்தரிடத்துல சொல்லுகிற பதில் தான், கர்த்தாவே நீர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வோம். We will do everything the Lord has said. கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வோம் என்று சொல்லுகிற மக்கள் தான் பெந்தேகோஸ்தே மக்கள். அதற்கு வேறு ஒரு அடையாளத்தையோ வேறு ஒரு சாயத்தையோ பெந்தேகோஸ்தே என்கிறதான வார்த்தைக்கு நாம் பூசுகிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் வேதத்திற்கு புறம்பாக இருக்கிறோம், வேதத்திற்கு வெளியே நாம் இருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேச ஆரம்பிக்கிறார்? I am the Lord your God. அனோக்கி யெகோவா எல்லோகேக்கா என்று சொல்லி சீனாய் மலையினுடைய அந்த பர்வதங்கள் எல்லாம், பாலைவனம் எல்லாம் அதிரத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் விக்கிரகத்திற்கொத்த சுரூபத்தையாகிலும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று சொல்லி இவர் பிரமாணங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 10 கட்டளைகள் மட்டுமா பிரமாணம்? இல்லை, மொத்தம் 613 கட்டளைகள் காணப்படுகிறது. 613 கட்டளைகளும் இந்த 10 கட்டளைகளும் அதற்குள்ளாக அடக்கம் தான். இந்த 10 கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது இது மற்ற எல்லா கட்டளைகளுக்கும் ஒரு முன்னறியாக கொடுக்கப்பட்ட கட்டளை. இதிலே முதல் 5 கட்டளை கர்த்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் முதல் 5 கட்டளை, அடுத்த 5 கட்டளை நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கட்டளைகளை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். மோசே மலைக்கு மேலே போகிறார், கீழே இறங்கி வருகிறார், திரும்பவும் மேலே போகிறார். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிற முறைமைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் நாம் எல்லாம் அறிந்த ஒரு விஷயம், ஒரு வேதனையான சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. இஸ்ரவேல் மக்கள் பொற்கன்று குட்டியை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கீழே வருகிறார் மோசே. நடைபெறுகிற சம்பவம் என்னவென்று சொல்லி கேட்டால், அந்த கற்பலைகளை போட்டு உடைக்கிறார். இப்பொழுது இந்த பொற்கன்று குட்டியை செய்தவர்கள் யார் என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது லேவியின் புத்திரர் அதற்காக வைராக்கியம் காண்பித்தார்கள். என்ன நடந்தது என்று சொல்லி யாத்திராகமம் 32:28 நாம் வாசிக்கிறோம். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாத மக்கள். என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் 3000 பேர் விழுந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ த ஃபர்ஸ்ட் பெண்டிகாஸ்டுடைய இன்சிடென்ட்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத 3000 பேர், கீழ்ப்படியாத 3000 பேர், அதன்படி செய்யாத 3000 பேர் விழுந்தார்கள். அந்த பெந்தேகோஸ்தேயிலிருந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பெந்தேகோஸ்தே ஏறத்தாழ 1400வது பெந்தேகோஸ்தே என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இங்கே நடைபெற்ற சம்பவம் என்ன? அங்கே மலை, இங்கே மேல் வீடு. அங்கேயும் இடிமுழக்கம், மின்னல்கள், அக்கினி, புகை இதெல்லாம் நடந்தது. இங்கேயும் இடிமுழக்க சத்தம், பிரிந்திருக்கும் நாவுகள் போன்ற அக்கினிமயமான நாவுகள், பலத்த காற்று, வீசுகிற இடிமுழக்கம், இவைகள் எல்லாம் நடந்தது. அதற்கும் இதற்கும் நல்ல ஒற்றுமை இருப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள்.
நடந்த சம்பவம் என்ன? இங்கேயும் பரிசுத்தாவியானவர் கீழே இறங்கி வருகிறார். மக்கள் பல பாஷைகளிலே பேசுகிறார்கள். அநேகர் அவர்கள் பேசுவதை கேட்டு இது என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுரு பேசின தேவனுடைய வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். முதல் பெந்தேகோஸ்தேக்கும் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பெந்தேகோஸ்தேக்கும் இருக்கிறதான ஒற்றுமை என்ன என்று சொல்லி நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை அங்கே பேசப்பட்டது. பேசின வார்த்தையை கேட்டார்கள். கேட்டவர்களிலே 3000 பேர் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாதவர்கள் மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எங்க விட்ட 3000 எங்க எடுத்துட்டாருன்னு பாத்தீங்களா? நமக்கு தேவை என்ன என்று சொல்லி கேட்டால் பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள். வாட் டு யூ மீன் பை பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்? பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது என்ன? பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது வெறும் அந்நிய பாஷைகளை பேசுவதோ, சத்தத்தை உயர்த்தி பேசுவதோ, ஆடுவதோ, குதிப்பதோ, துள்ளுவதோ கிடையாது. பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லி சொல்லும் பொழுது தேவன் பேசுகிறார், ஜனங்கள் கேட்கிறார்கள் என்பதல்ல. தேவன் பேசுகிறார், ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்பது அதனுடைய பொருளாய் இருக்கிறது. கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டு அதன்படியே செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நாம் பென்டிகாஸ்டல் என்கிறதான அந்த பண்டிகையை கொண்டாடுகிற மக்களாய் இருக்கிறோம். நீங்கள் உண்மையாகவே பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிற மக்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் தேவன் பேசுகிறதான வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதன்படி செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகளை இந்த வேதாகமத்தினுடைய 66 புத்தகங்களையும் எழுதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பணி என்ன? இதை படிக்க வேண்டும், இதன்படி நடக்க வேண்டும். படித்து நடக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிறவர்கள். நீங்களும் நானும் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களையும் என்னையும் வாருங்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவோம் என்று சொல்லி அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த பரிசுத்தாவியனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகி விட்டீர்கள்? வாருங்கள், இணைந்து பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லும் பொழுது அது வேத வசனங்களின்படி நடப்பது, அதுதான் பென்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்தை நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாயிருங்க. நாங்கள் வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக. ஷலோம். ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. அவள் யூத மதத்தை தழுவிக்கொள்ளுகிறாள், ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதோடு கூட இந்த பண்டிகை அவர்கள் கொண்டாடும் விதம் என்ன என்று சொல்லி கேட்டால், பரிசுத்தாவியானவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஷவோத் கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.